அதிரடியாக ஒரு ஷாப்பிங் டாஸ்க் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் இன்றைக்கி. அந்த டாஸ்கில் என்னென்னா, சௌந்தர்யா தான் டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு பர்சன் ஒரு பெரிய ரவுண்டு போட்டிருக்கோம். அந்த ரவுண்டில் அங்கங்கே கோன் மாதிரி வச்சுருக்கோம். நம்ம இதில் ரோடை செப்பரேட் பண்ணுறதுக்குலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கோனில் 5000, 2000, 1000, 500 இப்படி டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ் எழுதியிருக்கோம். இவங்க என்ன பண்ணணும்னா, சென்டரில் போய் நின்றுக்கணும். இன்னொரு பர்சன் இவங்கள சுற்றி விடணும். 15 தடவை குனிஞ்சு நின்று சுற்றி விடணும். அதாவது சுற்றக்கூடிய பர்சன் வந்து தலை குனிஞ்சு நிற்கணும், இன்னொரு ஆள் நம்மளை சுற்றி விடணும். சுற்றி விட்டால் 15 முறை சுற்றினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபுட்பால் அடிக்கணும். அந்த ஃபுட்பால் அடித்து அந்த ஃபுட்பால் எந்த அமௌண்ட்டில் போய் இதாகுதோ இடிக்குதோ அந்த அமௌண்ட்டு நமக்கு. இதுதான் ஷாப்பிங் டாஸ்க். அப்போ உடனே தீபக் அண்ணாலாம் சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு வெர்டிகோ இருக்குது, சம்திங் வெர்டிகோன்னு தான் நான் நினைக்கிறேன், அது இருக்குது, என்னாலலாம் சுற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. ஆளுக்கு சொல்கிறாங்க சுற்றுறது கஷ்டம்னு. அப்போ உடனே பிக் பாஸ் வந்துட்டு டிடிஎஃப் டாஸ்க்கெல்லாம் யாராச்சும் ஏதாச்சும் வீக்னஸ்லாம் சொன்னீங்களா? எதுவுமே சொல்லலைல்ல, ட்ரை பண்ணி விளையாண்டிங்கல்ல, இது ஷாப்பிங் டாஸ்க்னால் மட்டும் உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கா? எல்லோரும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த இடத்துல வந்து நின்றுறாங்க. நின்றுட்டு பார்த்தா பிக் பாஸ்க்கு யாரோ புத்தி சொல்லியிருக்காங்க போல இருக்கு, யாரோ தலை சுற்றி விழுந்துடக்கூடாதுன்னு நல்ல புத்தி கேட்டு, சரி 5 தடவை சுற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் 5 தடவை சுற்ற விட்டுட்டு ஒருத்தராக பண்ணுறாங்க. யாருக்குமே விழலை. லைவில் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரயன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ரயன் மட்டும் 2000 ருபீஸ் அடித்தார். ரயன் ஃபஸ்ட்டு போக மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ முத்து சொல்லுவார், முடியாதுன்னா சொல்ல முடியாதுடா, இது பிக் பாஸோட டாஸ்க்கு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னோடனே நான் 500 அடிக்கட்டுமான்னு கேட்பாரு. இல்லை 5000 2000 அடித்தா கிடைக்குதே, கஞ்சியாவது வச்சு குடிச்சிக்கலாம், இல்லைன்னா கிடைச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரயனும் அடிச்சிடுறாரு, சூப்பராக கிடச்சிருது. மற்ற யாருக்குமே கிடைக்கல, எல்லாருக்குமே அதுக்கு நான் கடைசியில் யாராச்சும் அடித்தாங்களான்னு நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் பார்த்த வரைக்கும் 6-7 பேரில் யாருக்குமே கிடைக்கல, ரயனுக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.